வணக்கங்களை அமைத்துக் கொள்கிற நோக்கில் கொடுத்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்று நம்மை சுற்றி நடந்த சில நிகழ்வுகளை நமக்கு முன்னால் நினைவூட்டிவிட்டு அதன் மூலம் கிடைக்கிற சில படிப்பினைகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு கடந்த 24 மணி நேரங்கள்ல சில நிகழ்வுகள் நம்மை சுற்றிலும் நடந்திருக்கிறது. அதில் முதலாவது நிகழ்வு, ஒரு 2 வயது சிறுவன் ஜூஸ் அப்படின்னு நினைச்சு மண்ணெண்ணெய குடித்து இறந்து விடுகிறான். 2 இருசக்கர வாகனங்கள் மோதி உடனே அந்த இடத்திலேயே ஒருவர் பலியாகி விடுகிறார். இன்னொரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதயம் என்கிற பகுதியில் இருக்கிற தேவாலயத்துல ஒரு வழிக்காக வேண்டி ஏணியை சுமந்து வருகிறார்கள். 4 பேர் சேர்ந்து கனமான ஏணியை சுமந்து வருகிற போது அங்கிருக்கிற மின்கம்பத்துல பட்டு 4 பேருமே அந்த இடத்துல இறந்து விடுகிறார்கள். இப்பேற்பட்ட இந்த மரண நிகழ்வுகள் ஒரு நாள்ல நாம இவ்வளவு நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. நம்மை சுற்றி இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிந்தவர்களுக்கு நடக்கிறது, நாம் அறிமுகமானவர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று யாருக்கும் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மட்டும் நாம இந்த பட்டியலை பார்க்க முடிகிறது. இந்த விஷயம் நமக்கு எதை உணர்த்துவதற்காக நடக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த மரணங்கள் ஒரு முஸ்லீமுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா, நாமும் மரணிக்க இருக்கிறோம். மரணம் என்பது எந்த வயது வரம்பும் அற்றது என்பதை நினைக்கணும். அதுக்கு நோய்வாய்ப்படணும் என்கிற தேவையில்லை, முதுமை அடைய வேண்டும் என்கிற தேவையில்லை. யாருக்கும் எப்போதும் எந்த நேரத்திலையும் எந்த மாதிரியும் அது வந்தடையும் என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் வழிப்படுத்திக் கொள்கிற ஒரு அடிப்படையாகத்தான் இந்த சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா நம்மிடையே என்ன, நம்முடைய மனதில் என்ன மாதிரியான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி பதிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு மரணம் வரும், எப்போதும் வரும் என்று நாம சொல்ல தயங்குவோமா, அதை தைரியமாக சொல்லுவோமான கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம பேசிக் கொண்டிருக்கிற போது நீங்க சொல்லி பாருங்க, நான் எப்போது வேண்டுமானாலும் மரணிக்கலாம், இந்த நொடி கூட மரணிக்கலாம் என்று சொன்னா என்ன சொல்றீங்க என்று பதறி போய்விடுவார்கள். அப்ப நாமும் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறோம். ஆனால் மரணத்தை விரும்புவதோ மரணிக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திப்பதோ கூடாதுதான். ஆனால் என்னை எப்போது வேண்டுமானாலும் மரணம் வந்தடையும் என்று நம்புவது நம்ம கைவிட்டு விடவே கூடாது. அதை குறிப்பிடுவதற்கோ அதை நாம் நினைத்து பார்ப்பதற்கோ ஒரு முஸ்லிம் தயங்கக்கூடாது. அந்த தயக்கம் தான் அந்த விஷயத்தை நாம் நினைவு கூற மறந்ததன் அடிப்படையில் தான் பல்வேறு விதமான தீய விஷயங்கள், மறுமையை மறந்து நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் மூழ்கி போவதும் சரி, இந்த உலகத்தில் நாம் செய்கிற பாவங்களாக இருக்கட்டும், இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை விட்டொழித்து நாம் வேறு திசையில் பயணிப்பதற்கும் இதுதான் காரணம். எப்போதும் மரணம் என்னை வந்தடையலாம், இந்த நொடியும் நாம் மரணிக்கலாம் என்பதை ஒவ்வொரு கனவும் நாம் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டே இருக்கணும். எப்படி இந்த மரணங்கள்லாம் அதை நினைவுபடுத்தி போகுதோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு முஸ்லிம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்கே பல ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறார். திருமறை குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, குல்லு நஃப்ஸின் லாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தேடும். சும்மா இலைனா துர்ஜவும், நீங்க என்னிடத்தில் தான் திரும்ப வர இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் எந்த வார்த்தையை சொன்னானோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் 2 சந்தர்ப்பங்கள்ல சொல்லி தந்து நமக்கு நினைவுபடுத்த சொல்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் முக்கிய 2 இடங்கள், ஒன்று நம்முடைய அந்த நாளுடைய எல்லா தேவைகளையும், எல்லா நம்முடைய அலுவல்களையும் துவங்குகிற அந்த காலை பொழுது இருக்குதுல, கண் விழித்த உடனேயே ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டியது என்ன, எதை நினைவு கூர்ந்து தன்னுடைய அலுவல்களில் ஒருவன் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்லித்தான் எழ வேண்டும்.
செய்தா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எதற்கு தெரியுமா? அஹ்யானா பஅதமா அமாத்தனா, மரணித்த பிறகு என்னை உயிர்த்தெழச் செய்தானே அந்த இறைவனுக்கு தான் புகழ் அனைத்தும். எத்தனையோ பேர் இரவோடு அவர்கள் தூங்கியதோடு மரணித்து விட்டார்கள். இரவு தூங்கினார்கள், எழவில்லை. இரவு தூங்குகிற போது எழுவோம் என்கிற நம்பிக்கையில் தூங்கி இருக்கலாம். நாளைக்கு என்னென்ன வேலைகளை செய்யலாம் என்கிற திட்டமிடலோடு தூங்கி இருக்கலாம். தூங்குகிற போது இந்த உலகத்தில் நாம் இதையெல்லாம் சம்பாதித்தோமோ, நம்மோடு சொந்த பந்தங்கள், இந்த உலக வாழ்க்கை, அதோடு அந்த சூழ்நிலையில் தூங்கி இருக்கலாம். எழுகிற போது அந்த படைத்த ரப்பல் ஆலமீனுடைய அந்த சந்ததியில் அந்த அல்லாஹ் நம்மை சொல்லி காட்டுகிறார். அந்த மறுமையினுடைய கோர தாண்டவம், அந்த இடத்தில் நாம் நாளை மறுமையில் மஹ்ஷரில் எழுப்பப்படுகிற நிலை ஏற்படும் என்றால் அதை நினைவு கூர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சும்மா இலைனா துர்ஜவுன், என்னிடத்திலேயே நீங்கள் வந்தாக வேண்டும், திரும்பி வர வேண்டும் என்று சொல்கிறானே, அதே வார்த்தையை நாம் இரவு தூங்கி எழுந்த உடனேயே ஒரு மனிதன் சொல்லித்தான் தன்னுடைய அலுவலகத்தை ஈடுபடணும். அல்லாஹ்வை எழுப்பின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அவனிடத்தில் தான் எங்களுடைய மீறுதல் இருக்கிறது என்று சொல்லாமல் ஒரு நாளை ஒருவன் துவக்க முடியாது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரத்தை நினைவு கூற சொல்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட ஒரு நினைவூட்டல் என்பதை நாம் பார்க்கிறோம். இரவு உறங்க செல்கிற போது வருதான் நாம் எந்த வார்த்தையை சொல்ல தயங்குகிறோமோ, எந்த வார்த்தையை சொல்லுவது நமக்கு தயக்கமாக இருக்கிறதோ அந்த வார்த்தையை சொல்லித்தான் தூங்க போகணும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹ்வை நாம் அழைத்து சொல்றோம். அல்லாஹ்வே இறைவா, பிஸ்மிக அமூது, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், இறந்து போகிறேன். வ அஹ்யா, உன் பெயரால் தான் நான் உயிர்த்தெழுகிறேன் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவாறுதான் ஒருவர் உறங்கச் செல்ல வேண்டும். இவ்வளவு வேலைகளை முடிச்சுட்டு வந்து படுக்க போகிற போது அல்லாஹ்விடத்தில் உன் பெயரால் தான் மரணிக்க போகிறேன் என்று சொல்லணும். அந்த மரணத்தை சொல்லுவதற்கே தயங்குறோம்ல. எப்போதும் மரணிக்கலாம் என்கிற நினைவூட்டல் இருக்குதுல, அதை நம்ம ஒரு முஸ்லீம் மறந்து விடவே கூடாது. அது எந்த சந்தர்ப்பத்திலே குழந்தையாக இருக்கலாம், முதுமையாக இருக்கலாம், நோய் உள்ளவராக இருக்கலாம், திடகாத்திரமானவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எப்போதும் நம்மை மரணம் வந்தடையும் என்கிற நினைவூட்டல் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மை நன்மையாளர்களாக, நன்மை செய்வர்களாக நம்மை மாற்றும், மறுமைக்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக மாற்றும். தீமையை செய்வதற்கு ஒரு நடுக்கத்தை, ஒரு பேரச்சத்தை அந்த மரண நினைப்பு என்பது நமக்கு ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உண்மையிலே நீங்க மரணத்தை நினைக்க தொடங்கிட்டா, மரணம் என்கிற ஒன்று எப்போது வேண்டுமானால் நம்மை அடைந்து விடும் என்கிற புரிதலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்மிடத்தில் தவறுகள் குறையும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அந்த மரணம் ஏற்படுகிற நிகழ்வுகளுமே அப்படித்தானே, யாருமே அறிய முடியாது. யாருமே அது எப்போது ஏற்படும், எப்படி ஏற்படும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியாது, திட்டமிடல் செய்ய முடியாது, அறிவியல் மூலம் அறிய முடியாது. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற போது ஐனமா தக்கூனு யுத்ரிக்கும் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஸய்யதா, கடும் கோட்டைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாதுகாப்புகளை செய்து கொள்ளலாம், எங்கு இருந்தாலும் அவனை மரணம் வந்தடைந்தே தீரும் என்று இறைவன் சொல்கிறார். அப்படியே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினால் தான் மரணம் அடைகிறாமல் இருக்கிறோம். லஹும் அகீபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி யஹ்ஃபலூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நம்மை முன்னும் பின்னும் வானவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். டக்குன்னு போயிட்டு இருக்கிற போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ஒரு செகண்ட்ல தப்பித்திருக்கும். ஒரு பிரேக் கொஞ்சம் முந்தி இருந்தால் மரணம் தான் என்று எத்தனை முறை நாம் தப்பித்திருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் ஏதோ நாம் சுதாரித்துக் கொண்டோம் நினைக்கிறோம். லஹும் அகீபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி யஹ்ஃபலூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி வானவர்கள் முன்னும் பின்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தவணை வந்ததோடு அந்த பாதுகாப்பு பணியை முடித்துக் கொண்டு மரணத்திற்குரிய அந்த உயிரை கைப்பற்றுகிற வானவர்கள் வந்து அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹ் நாடிய காரணத்தினால், இறைவனுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டினால் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மரண நினைப்பு தான் நம்மை
ஒரு இந்த உலகத்தை பற்றியான சரியான புரிதலை ஏற்படுத்தும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார், சொல்லித் தர்றார். மரண நினைப்பை ஏற்படுத்துவது என்பது நாம் அன்றாடம் அதுல எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அதற்காக பொது மையவாதிகளை சென்று சந்திக்க நமக்கு உத்தரவிடுகிறார். தர்காவை இல்லை, அது மரண சிந்தனை நமக்கு ஏற்படுத்தாது. வெறும் ஆடம்பரங்களை செய்து, வெறும் வாசனைகள், வெறும் ஜோடிக்கை விளக்குகள், அலங்கார விளக்குகள் என்கிற போதை அது தேவையில்லை. அங்கு செய்வது இறைவனுடைய செல்வது இறைவனுடைய சாபத்திற்குரிய செயல். பொது மையவாடிகளுக்கு செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபஸூருஹா இன்னஹா துதக்கிருல் ஆகிரா இன்னஹா துதக்கிருல் மௌத். அந்த பொது மையவாடிகளுக்கு நீங்கள் சென்று பாருங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும், மரணத்தை நினைவுபடுத்தும். போகிற போதே ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் புதைக்கப்பட்டவர்களுடைய கபர் சில நாட்கள் அப்படியே அவர்களுடைய உடல் அரிக்கப்பட்ட உடனேயே அந்த மேலான பகுதி உள்ள இறங்கும். ஒரு பார்வை பார்த்து வருகிற போது தெரியும். ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டவர்களுடைய அந்த உடல் அரிக்கப்பட்ட உடனேயே அந்த கேப்ல அந்த மண் அப்படியே கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிக்கும். வெறும் மண்ணை எடுத்த உடனே அந்த உயரம் வருகிறதுல அந்த உயரம் உடல் அரிக்கப்பட்ட உடனே உள்ள இறங்கும். சில மாதங்களாக குழி விழுந்துடும். இருக்கிற எல்லாமே அரிக்க ஆரம்பித்த உடனே உள்ள அப்படியே மண்ணு போக ஆரம்பிக்கும். இன்னும் சில மாதங்களாக எல்லாம் மக்கி போன பிறகு மறுபயன்பாட்டிற்காக அந்த எலும்புகளை கலைத்து தூக்கி எறிவார்களே, வேறொருவரை புதைக்கிற அந்த மறு சுழற்சியின் அடிப்படையில் அந்த இடத்தை பயன்படுத்துவதற்காக அந்த எலும்புகள் கொண்டு எடுத்து போடப்படுமே, அதை பாருங்கள். சில மாதங்களில் ஒன்றுமில்லாத எலும்பும் மக்கி போகிற நிலையை அடைகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகுமே, இதே நிலையை நாமும் அடைவோம் என்று ஒரு தரம் நினைத்து பாருங்கள். எப்போதும் நிகழலாம், யாருக்கோ நிகழ்ந்ததல்ல, வேறொரு ஒருவருக்கு புதைக்கப்படலை, நம்மோடு வாழ்ந்தவர், நம்மோடு நம்மை போன்ற ஒரு மனிதர் புதைக்கப்பட்டவுடனே அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது. மண்ணோடு மண்ணாக போகிற இந்த வாழ்க்கை தான் என்பதை அது புரிவோம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் போய் அங்கு நினைவு கூறணும். அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகவுமில் முஃமினீன், மூமின்களே என்று அவர்களுக்கு கேட்கவில்லைனாலும் நமக்காக சொல்லிக் கொள்ளணும். அவங்களுக்கு கேட்காது, அவங்களுக்கு கேட்பதற்காகவும் நாம சொல்லல. அங்க போய் நாம எப்படி சும்மா சலாம் கொடுக்கிறோம், இங்கே தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி யார் கேட்க போறா, சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் ஒரு நினைவூட்டலாக வைத்திருக்கிறதோ, அங்கு போய் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், இறைவன் நாடினால் நாங்களும் உங்களை வந்தடையக்கூடியவர்கள். முன்னாடி வந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு சில நிமிடங்களாக இருக்கலாம், எங்களை முந்திவிட்டீர்கள், நாங்களும் உங்களை வந்தடையக்கூடியவர்கள் தான் என்று அங்கு போய் நினைவு கூர்ந்து விட்டு வர வேண்டும். இந்த எண்ணம் தான் ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்தவனாக செயல்பட வைக்கும், நன்மைகளை செய்பவனாக மாற்றும், அவனை தீமைகளை விட்டு தடுத்து நிறுத்தும் ஒழுக்க மிக்கவனாக இந்த உலக வாழ்க்கையை அவன் வாழ முடியும் என்கிற அடிப்படையில் இந்த மரணத்தை நினைவு கூறுவதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்படி நம்மளை சுத்தி நடக்கிற எந்த ஒரு மரணமாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும், நாம் அந்த நிகழ்வுகள் நடக்கிற போது சட்டென்று நமக்கு இந்த மரண சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதை இதில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்வேறு வழிகாட்டுதல் அப்படித்தான். அந்த வறுமைக்காகத்தான் அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் யார் நன்மைகளை செய்ய போகிறார் என்பதற்காகத்தான் இந்த வாழ்வு மரணம் என்கிற ஒரு சோதனை வாழ்க்கை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிற போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்கிறார், எப்போ மறுமை நாள் வரும் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அதற்காக வேண்டி அதற்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய்? மறுமை நாள் வருவதெல்லாம் இருக்கட்டும், மரணம் அடைகிறோம், மறுமை நாள் வரட்டும், அதற்காக நீங்க என்ன முற்படுத்தியிருக்கிறீர்கள், எதை செய்திருக்கிறீர்கள், என்ன தயாரிப்பை நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வியாக முன்வைக்கிறார்கள் என்றால்
இந்த கேள்வி அவருக்கானது மட்டுமல்ல, நம் அனைவருக்குமானது என்பதை புரிந்து அந்த மறுமைக்கான தயாரிப்புகளை நாம் அனைவரும் முற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் அந்த புலம்புகிறவர்களுடைய புலம்பல்களை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நாளை மறுமையிலே ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எப்படி இருந்தோமோ, அமல் செய்யாமல் இருந்தோமோ, மறந்து இந்த உலகத்தை அதுதான் நிரந்தரம் என்று மூழ்கி கிடந்தோமோ அப்படி இருக்க மாட்டோம். எங்களை திரும்ப அனுப்பிவிடு, நாங்கள் இனிமேல் நன்மை செய்து மீண்டும் வருகிறோம் என்று கேட்பார்கள். கேட்டுக் கொண்டிருக்கிற போதே அவர்கள் திரும்ப அனுப்பப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த இதெல்லாம் வெற்று வார்த்தை தான் என்று அது புறக்கணிக்கப்படும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். என்றால் இப்பேற்பட்ட நிலை நம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கிற போதே, வாய்ப்பு இருக்கிற போதே இந்த மரணத்தை அவ்வப்போது நினைத்து பார்க்கிற நிகழ்வுகளை நாம் புரிந்தவர்களாக, அதெல்லாம் நமக்கு மரணத்தை நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம் என்கிற புரிதலை கொண்டு வந்து நம்முடைய செயல்பாடுகளை மறுமைக்காக முற்படுத்தும் அதற்குரிய ஒரு பெரும் வாய்ப்பாகத்தான் இந்த ரமலான் கிடைத்திருக்கிறது. மறு ரமலான் நாம் இருக்க போகிறோமா என்று தெரியல, அடுத்த நாள் நாம் நோன்பு அடைவோமா என்று தெரியல. அதற்குள்ளாக நாம் இதை நாளை செய்கிறோம், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்கிற நிலை மாறி இன்றே நன்மைகளை செய்வோம், இன்றைக்கே நம்முடைய தீமைகளை விட்டொழிப்போம் என்கிற ஒரு அடிப்படையை புரிந்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாக்குதான் அன்புகளாக இருக்கிறார்கள்.